கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். அதனால் நான் சுத்தமானே ஒன்றாக விலகச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானே ஒன்றாக விலகச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி காத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி காத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்மங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்மங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்மங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்மங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்ம நிற்பதும் நிர்மூலமாக தான் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அவர் நம்ம பார்க்கலான்னா நம்ம நிறைய இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேலே என்னவா இருந்துச்சான்? நோக்கமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் நம்மளை ஏதோ அவருடைய இஷ்டத்துக்கு நம்மளை வரையில. அவரை உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு அவர் நம்மளை வரையில. அவர் நம்ம உள்ளங்கையில் அழகாக வரைஞ்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம்ல. எத்தனோ வார்த்தைகளை ஆறுதலாக சொல்லியிருப்பாங்க, கோபமாகவும் சொல்லியிருப்பாங்க, கசப்பாகவும் சொல்லியிருப்பாங்க. எந்த வார்த்தை கேட்டாலும் அவர் சொல்ற வார்த்தை மிகையாகுது. அல்லேலூயா. இப்ப பாடுவோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுவே, 1000 ஜீவன் உயிர் வாழுவே, உன் வார்த்தையில் உண்டே அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டே அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. 1000 ஆண்டுகள் போதாதையா. அவருடைய நாமத்தை சொல்ல நம்மளுக்கு எத்தனை 1000 போதாது? 1000 ஆண்டு கொடுத்தாலும் போதும். அல்லேலூயா. அதுக்கு மேலேயே போவோம். ஏன்னா அவர் நம்ம செஞ்ச நன்மை அந்த மாதிரி. அல்லேலூயா. அவருடைய செய்த மனுஷங்க நன்மைகளாம் சில நேரத்துல நிலை நிற்கும், சில நேரத்துல மறைஞ்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மை மாத்திரம் தான் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை எங்களை என்ன மூலியமா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போறாரு. அதை நீங்க கேட்கறவங்க இருதயத்துல வச்சுக்கலாம், வேணாண்டவங்களை எனக்கு காதல விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவியானவர் இடைப்படுவார். அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வியோடு உங்க மத்தியில நான் இடைப்படுறேன். உண்மையான விசுவாசம்னா எதில் விளங்கும், அதேமாரி நம்ம வாழ்க்கையில் எப்போ அது வெளிப்படும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? உண்மையான விசுவாசம்
எப்போ ஒரு சாதாரண மனுஷனிடத்துல, அதாவது தேவனுடைய மனுஷனுடைய இடத்துல இருந்து எப்போ விளங்கும்? அதாவது உண்மையான விசுவாசம் தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து அவருக்கு எப்போ விளங்கும்? அதாவது மற்ற மனுஷர்களுக்கும் விளங்கும். ஆஹா, இவன் இவ்வளோ உண்மையாக இருந்தானா, இவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க, மற்றவங்க அவரை பார்த்து பயப்படத்தக்கதா அவனுடைய வாழ்க்கையில் எப்போ விளங்கும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? ஓகே, கிளாப் பண்ணுங்க. அதாவது உண்மையான மனுஷனுடைய விசுவாசம் எப்போ விளங்கும்னா, திருப்பி யாருன்னா ஒரு தடவை சொல்லுங்க. உண்மையான விசுவாசம் ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். உண்மையான விசுவாசம் ஒரு மனுஷனிடத்துல எப்போ விளங்கும்? ஓகே. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை காண்கலாம். என்னன்னா, அந்த மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவும் வேணாம், அதாவது திருப்பி கிடைச்சாலுமே அந்த மனுஷன் ஏற்றுக்கிற தன்மையா இல்லை. அல்லேலூயா. அந்த மனுஷனை நம்ம பார்த்துருப்போம், அந்த மனுஷனை நிறைய இடத்துல கேட்டிருப்போம், அந்த மனுஷனை உணர்ந்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் இப்படி தானே ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான விசுவாசம் எப்போ தெரியுமா விளங்கும்? சோதனையில் தெரிய வரும். அல்லேலூயா. உன் விசுவாசம் எப்போ தெரியுமா? உன்னோட சோதனையில் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதனையே வராத மனுஷனா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே பைபிளில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ, ஐயோ தாவீது இவ்வளோ ஒரு பாக்கியவனா இருக்காரு, நம்ம இவரை பார்த்து சொல்லுவோம் யோசிப்பா எல்லா இடத்துலையும் பரிசுத்தமாக இருக்கிறாரு. அப்புறம் நம்ம யார் இவ்வளோ ஏசப்பா சொல்லலாம், எந்த இடத்துலையும் ஏசப்பா என்ன பண்ணல, யாருமே அடிக்கலை, திட்டலை, கோவம் கொள்ளவே, ஒரே தடவை கோவம் கொட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் உண்மை எப்போ விளங்குனா, அவனுடைய சோதனையில் தான். அல்லேலூயா. அப்படியா ஒரு சோதனைப்பட்ட 2 மனிதர்களை குறித்து இன்னைக்கு பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. யோபுடைய சரித்திரம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அதாவது ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. அந்த தேசத்திலே யார் தான் பேரை சொல்லி காட்டுறாரு? யோபு தான். அப்போ யாருமே அங்கே எதுவா இல்லை, உத்தமனா இல்லை, சன்மார்க்கனா இல்லை, தேவனுக்கு பயந்தவனா இல்லை, பொல்லாப்புக்கு விலங்குறவனுமா இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த தேசத்துல அவனை குறிப்பிட்டு காட்டுறாரு. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, இதை நல்லா அழுத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வசனத்துடைய மீனிங்கு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். அதாவது நீங்க மேல பாத்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் 2 அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா. அதே கீழே அவர் என்னென்னலாம் இயேசு கிறிஸ்துக்கு பண்ணார் போட்டிருக்கோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அவருக்கு 2 பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது 2 பட்டமும் அவர் சும்மா கிடைக்கல. சும்மா யாரையும் பார்த்து நீ உத்தமனா இருப்பா, ஐயோ நீ ரொம்ப உத்தமப்பா, நீ பொல்லாப்புக்கெல்லாம் விலகுறவனா இருந்து யாரையும் நம்ம சும்மா பார்த்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுக்கு யார் சாட்சி கொடுக்கறது? என் இயேசு கிறிஸ்துவானவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட மனுஷனிடத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவனுடைய சோதனையில, அவருடைய கஷ்டமான நேரத்துல கூட இருந்தவங்க எல்லாரையும் அவர் தூஷித்துட்டு போயா, அதாவது வார்த்தையினால தேவனை தூஷித்துட்டு போயிடியா அப்படின்றாங்க. நீ மரிச்சிரு, எதுக்கு உயிரோட இருக்குன்னு சொல்றவங்க மத்தியில அவர் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய உண்மையான விசுவாசம் எதுல வெளிப்பட்டது? சோதனையினால என்ன பாச்சு வெளிப்பட்டது. ஓகே, 21வது வசனம் வாசிங்க. அதே யோபுடைய 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ம் ம் அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இறந்தாரு, யோபுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் போனாங்க, யோபுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மரிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனா வரான்.
அவர் சொல்லும் போதும் அவருடைய மனம் கசங்கலை, அவருடைய இருதயம் வந்து ஐயோ ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அவர் சொல்ல. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறாரு. அல்லேலூயா. அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, ஐயோ உங்கள் பையன் இறந்துட்டாங்க, உங்கள் ஆடு மாடுகள் நசுக்கப்பட்டது, உங்கள் ஆடு மாடுகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேற யாரும் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவர் எதுவுமே சொல்லலை. அல்லேலூயா. 21வது வசனத்தில் எல்லாத்தையும் கேட்டு சொல்கிறாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. நம்ம எப்படியா தான் வந்தோம்? நிர்வாணியாக தானே வரணும். நம்ம வரும்போது என்ன ஆப்பிள் வாழைப்பழம் என்ன வாங்கிட்டு வந்தோமா? யாருக்காது? இல்லைல்ல, எதுவுமே வாங்கிட்டு வரல. இல்லை என்ன மோந்திரம் செயின் என்ன காலில் என்ன போட்டு வந்தோமா? இல்லைல்ல. அவர் நல்லா அதை உணர்ந்தவராய் சொல்கிறார். அல்லேலூயா. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கே திரும்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உறுதியாக சொல்கிறாரு, நான் பரலோகத்தில் என் தேவன் அனுப்பப்பட்டார், நிர்வாணியாக வந்தேன், திரும்பவும் நான் நிர்வாணி எங்கே போவேன்? என் தாயின் கர்ப்பத்துக்கு திரும்பன்னு சொல்றாரு. அவருடைய தாய் வீடு எதுதான்? அவருக்கு பரலோகம் தான். அல்லேலூயா. அப்ப அவர் உறுதியா சொல்றாரு, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் அந்த மனுஷனுடைய மத்தியில. சோதனையிலும் தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா அவரோட உண்மையும் விசுவாசம். அல்லேலூயா. அந்த மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா இல்லை, கிடையாதுல்ல. அவருக்கு வந்த கஷ்டமா நம்மளுக்கு வந்துடுச்சு? இல்லைல்ல. ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னாச்சு, முந்தா நேற்று பேங்க்கில் வந்து ஒரு சும்மா அவ்வளோ காசுலாம் இருக்காது, 3000 ரூபாய் தான் வச்சுட்டு இருந்தேன். அது அம்மாவுக்கு கொடுக்கணும். என்னாச்சுன்னா அந்த காசு வந்து ஒரு 400 வந்து நான் தான் அமுச்சு விட்டேன். ஒருத்தருங்கிட்ட இருந்து வாங்கினேன், 400 அமுச்சு விட்டேன். நான் பேங்க்கில் போய் செக் பண்ணும்போது, காசு செக் பண்ணும்போது 400 ரூபாய் காணும், மீதி காசு தான் இருக்குது. ஐயோ இன்னும் யாருக்கு அமுச்சு விட்டேன்? ஏன் ஏசப்பா என் பேங்க்லேருந்து வந்து இவ்வளோ காசை பிடிக்கிறாங்களே, எதுக்கு ஏசப்பா இவ்வளோ காசை பிடிப்பாங்க பேங்க்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி டென்ஷனாக வரேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், இது யார் பிடிச்சிருப்பா? நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்புறம் போயிட்டு ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது கரெக்டாக கிடச்சிது, நீ 400 ரூபா ஒருத்தனுக்கு அமுச்சிருக்கேன். நல்ல. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் நம்ம அதை உணர்ந்து நிற்க மாட்டோம். அந்த இடத்துல படப்படன்னு போயினே இருப்போம். அல்லேலூயா. அந்த மாதிரி போகாதீங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுறான்னு உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. நீங்களா ஒன்று நினச்சிட்டு நம்மளா ஒன்று நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த சோதனையில் ஐயோ எனக்கு கொடுத்துட்டாரு, இனிமேல் அவர் தான் சர்ச்சைக்கே வரமாட்டேன், இனிமேல் ஏசப்பாவை தேட மாட்டேன், இனிமேல் அவரை நோக்கி பார்க்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? நம்மளா ஒரு மைண்டாக போய்டுவோம். முதல்ல உங்கள் சோதனையில் வரும்போது நீங்கள் உண்மையாக இருந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, யோபு 2:3 வாசிங்க. அதாவது நான் சொன்னல ஃபர்ஸ்ட், ஏசப்பா வந்து சாட்சி கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு, அதாவது கர்த்தர் தேவனே அவருக்கு சாட்சி கொடுத்திருக்கார். எடுத்து வாசிங்க. போதுங்க ஐயா. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைச்சாயோ. அல்லேலூயா. சாத்தான் அதுக்கு முன்னாடி சொல்லுவான், நீ எங்க போயிட்டு வரன்னு தேவன் கேட்பார். சாத்தான் அதுக்கு என்ன சொல்லுவான்? எல்லாத்துலயும் பூமி கரெக்டுப்பா, சூப்பர். பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகின்ற. அப்போ பூமியில யார மாதிரி பார்க்கல அவரு? யோப போல ஒரு மனுஷனை பார்க்கல. அல்லேலூயா. யோப போல பரிசுத்தமான மனுஷனை எதுலயே பார்க்கல, அவரு பூமியிலே பார்க்கல. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைச்சாயோ. அதாவது அவங்க சேலஞ்ச் பண்றாரு. யாருக்கிட்ட? பிசாசானவங்க கிட்ட. நீ அவனை யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை அப்படி காட்ட முடியுமா? என் பையன் ஏசப்பா சொல்லுவார், என் பையன்லாம் நல்லா சூப்பரா இருப்பான். 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு பாவம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய லைஃப்ல, இது டெய்லி நடக்கிற விஷயம் தானே, டெய்லி ரொட்டீன் தானே. ஆனா அங்க அவர் சொல்றாரு, அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைச்சாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குறமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனுமே. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவனை போல பூமியிலே இல்லைன்ட்டார். அப்போ அந்த சாத்தான் சொன்னது கரெக்டு தானே. நான் பூமி எங்க சுத்திட்டு வரேன், யோபுன்னு ஒரு மனுஷன் தான், அவர் உத்தமா இருந்தாரு, ஜோனத்தான் ஒரு மனுஷன் தான், அவருக்கு மேல உத்தமனா இருந்தாரு அப்படின்னு அவர் சொல்லல. பிசாசானோ அப்படி சாட்சி கொடுக்கல. அங்க ஒரே மனுஷன் தான் இருந்திருக்காரு. அல்லேலூயா. ஒரே மனுஷனா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் யோபு என்கின்ற ஒரே மனுஷன் தான். அல்லேலூயா.
இனிமேல் நம்ம இருப்போமா அது மாதிரி? அவர் மாதிரி 100%லாம் வேணாம்ப்பா, ஒரே ஒரு பர்சன்டேஜ். அல்லேலூயா. அவர் வீட்டில் எங்கே உண்மை உள்ள இருந்தனா நீ சோதனையே உனக்கு வராது. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போனா, நம்மளுக்கு சோதனை வரும்போது ஏசப்பா இதை பண்ணிட்டீங்களே ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். ஏசப்பா உனக்கு சோதனை கொடுக்கறதுக்கு நீ உண்மையா இருக்கிறியா, நீ தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறியா, நீ தேவனை பற்றி இருக்கிறா என்று பார்க்கறது தான் உனக்கு சோதனை வருது. அல்லேலூயா. நம்மளா சோதனையை உண்டு பண்ணி நம்மளே அதில் விழுந்துருவோம். அல்லேலூயா. கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா குத்துட்டாருப்பா, எதுக்கு தான் குத்தானே தெரியல. ஏசப்பா என்ன மாதிரி 400 ரூபாய் நான் மற்றவங்களுக்கு அனுப்ப வேண்டிய காசை நான் அனுப்பிச்சிட்டேன், இருந்தாலும் என்னை ஒன்றும் எடுத்துட்டான் அப்படின்ற ஒரு சோதனையில் நம்மளா போய் என்ன பண்ணிப்போம்? மாட்டிப்போம். இப்போ யோபை போல பார்க்காத, அதாவது அந்த சாத்தானை சுற்றி திரிந்து எல்லாவற்றிலும் பார்த்துட்டு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு? தொடவே அனுபவிக்கிறார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்கய்யா. போதையா. அதாவது 2வது வசனத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய். அதாவது 1 வசனத்துல பார்த்திருக்கீங்கன்னா, தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் என்ன பண்ணா? வந்து நிக்கிறான். எதுக்கு தெரியுமா நிப்பான்? ஏசப்பா துதிக்கிறதுக்காக இல்லை, நம்ம ஏசப்பா துதிக்கிறதுக்காக நிற்போம். ஆனா அவரும் நம்ம பக்கத்துல என்ன எதுக்கு நிப்பான்? துதிக்காதடா, கை தட்டாதடா, பாடாதடா, துதிக்காதரா, பாடாதரா, கை தட்டாத, என்ன பண்ணுவான்? சொல்லிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போ எல்லா இடத்துலயும் சாத்தான் என்ன பண்ணுவான்? வருவான். நம்ம என்ன நினைச்சிருவோம்? இது சர்ச்சு, இங்க யாரும் வர முடியாது, நம்ம கீழே போனால் சாத்தான் மேலே வருவான்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து சாத்தான் வந்துட்டான்ப்பா, உள்ளே யாருன்னா வந்தால், நம்ம வீட்டுக்காரங்க யாருன்னா வந்தாலே, வீட்டில் இருக்க மனுஷங்களே யாருன்னா வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? சாத்தான் வந்துட்டானே. சொல்கிற நம்ம தான் யாரு? அல்லேலூயா. சொல்கிற நம்ம தான் யாரு? அப்படி ஏன் நினைக்கணும்? மற்றவங்கள ஏன் நினைக்கணும்? அதெல்லாம் வந்து வாதை உன் கூடாராச்சு அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு வசனம் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? வாதை உள்ள வந்துருச்சுன்னு நினைப்போம். எப்படி நினைப்போம்? உள்ள வந்துருச்சுன்னு நினைப்போம். ஏசப்பா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? உன்னை காக்கும்படிக்கு உன்னை வேலி அடிச்சு வச்சிருக்காரு. யோபா போல நம்மளுக்கு அது என்ன இருக்காது. நம்மளுக்கு என்ன நினைப்போம்? சாத்தான் உள்ள வந்துட்டா நம்மள என்ன பண்ணுவோம்? பேசிப்போம். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட மனுஷர்களும் என்ன பண்றாங்க? நம்ம மத்தியிலையும் இருக்கிறாங்க. யோபோ போல எல்லாம், அதாவது சாத்தான் சொல்றான், எல்லாமே நான் சுத்திட்டு வந்துட்டேன், இந்த பூமியில சுத்திட்டே வந்துட்டேன், யோபோ போல இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு யாரு சொல்றது? ஏசப்பா சொல்றாரு. தேவனே அவருக்கு சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பண்றாரு? நிற்கிறார். அது பின்பகுதி வாசிக்கணும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அல்லேலூயா. அவருடைய உச்சமத்தில் அவர் உறுதியா இருந்தாரு. நம்முடைய உண்மையில நம்ம உறுதியா இருப்போமா? அல்லேலூயா. அவருடைய உண்மை, அவர் உச்சமத்திலும் அவருடைய சன்மார்க்கம் அவருடைய பொல்லாப்புக்கு விலகத்திலும் அவர் உறுதியா நின்றது போல நம்ம நிற்போமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை காட்டுறேன், எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அல்லேலூயா. தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் என்ன பட்டாராம்? மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அல்லேலூயா. பாவம் பண்ணது யாரு தான்? சர்ப்பம். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை அவர் என்ன பண்ணல? அவரு சபிக்கல. இந்த பாம்பை நான் படைச்சதுனால என் மனசுக்கு என்னவா இருக்குது? இது மனசாபமா இல்லைன்னு சொல்லலாங்க. ஆனா அங்க யார சொல்றாருன்னா, அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஏவாளை பார்த்து நம்மளே பார்த்து சொல்றாரு,
அவர் தமது இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அல்லேலூயா. தம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்து கஷ்டப்பட்டார்னு சொல்லலாங்க. அது கீழே ஒரு வசனமும் இருக்கு, அதாவது விசனமா இருந்தார். அல்லேலூயா. நீ எப்ப என் கிட்ட வருவ, நீ எப்ப மனம் மாறி வருவ, நீ தொலைஞ்சே போனாலும், நீ எங்கதான் இருந்தாலும் ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், தூக்கி எடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, விசனமா உக்காந்துட்டு இருக்காரு. 7ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். யோபு போலவும் தான் இந்த நோவாவும். அல்லேலூயா. அதாவது அங்க இருக்கிற அந்த ஜனங்கள, மிருக ஜீவனங்கள் எல்லாரும் சேர்த்த பிற்பாடு நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சு. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது. அங்க மற்றவர்களும் கிடைச்சிருக்கலாம் இல்லையா, மற்றவர்களும் யோபு போல இருந்திருக்கலாம் இல்லையா, ஏன் இல்லை? ஏன்னா அந்த பூமி எப்படியா இருந்தது, அந்த இடமே சீர்கெட்டதா இருந்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவாவின் தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானாய் உச்சமுனமாய் இருந்தான். அல்லேலூயா. அவருடைய வீட்டில் எப்படியா இருந்தார், அவரு உண்மையுமா விசுவாசமா இருந்தார். அல்லேலூயா. நீதிமானும் உச்சமுனமாய் இருந்தபடினால் தான் அந்த யோபுவும் இந்த நோவாவும் தேவன் வந்து அபரிவிதமா ஆசீர்வதிச்சிருக்கார். அல்லேலூயா. நோவா இல்லைன்னா இப்போ நம்ம ஜெனரேஷனே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜெனரேஷனே இல்லை தானே. நோவாவுடைய பசங்க தானே இப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைல்ல. அல்லேலூயா. அப்போ அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சினால எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அங்க யோபுவும் சொல்றாரு, என்னுடைய பார்வைக்கு நீ எப்படியாப்பட்ட நீதிமானமாய் உச்சமனமாய் கண்டபடினால நான் உன்னை என்ன பண்றேன், யோபுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் எப்படியா மாற்றினாரு, ரெட்டிப்பாக நன்மையை கொடுத்தாரு. அதுபோல கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பு, அதாவது இந்த ஜெனரேஷன்ல உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அப்படி தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம்? இந்த நம்ம இருக்கிற நேரத்தில் எத்தனோ பேர் மரிச்சு போறாங்களே, நம்ம இருக்கிற நேரத்தில் எத்தனோ பேர் வந்து போதையில் அடிமை கொண்டு இருக்காங்களே, நம்ம இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய அக்காவோ நம்மளுடைய அண்ணனோ என்ன பண்றாங்க, தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்களே. எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தேவனை அறியாத மக்கள் எத்தனோ பேர் என்ன பண்றாங்க, மாண்டு போறாங்களே. உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். அல்லேலூயா. நோவாவை பார்த்து தேவன் சொல்றாரு, நம்மளும் அப்படி மாறணும்ல, நம்மளும் அவரை போல மாறினாதானே நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். எத்தனை நாள் நம்மளும் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டா போதும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நல்லா பார்த்தா போதும், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள தேவன் உள்ள வளர்த்தா போதும்னு நினைக்காம எத்தனோ பேர் இருக்காங்களே, எத்தனோ வாலிபர் இருக்காங்களே, எத்தனோ பேர் என்னை யாரு காப்பாற்றோம், என்னை யார் இந்த இடத்துல இந்த பாவத்திலேருந்து என்னை மீட்பான்னு சொல்லிட்டு எத்தனோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே கதறி கொண்டு இருக்காங்க. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஓகே பிரதர், உண்மையா இருக்கிற விசுவாசமா இருக்கிறேன், இதனால எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறோம். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எதனா ஒரு லாபத்தை பார்த்தானே நம்ம ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அது மாதிரினா இப்போ ஜெனரேஷன் இருக்காங்க, அந்த மாதிரி தானே இப்போ எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் நோவாவுடைய காலத்தில் அவருடைய மலை எங்கே போய் நின்றுச்சான், மலை உச்சியில போய், ஏதோ பள்ளத்தாக்கில் போய் நிற்கல, மலையோட உச்சியில நின்றது. அல்லேலூயா. அவங்க நோவா வந்து அந்த பேழைக்குள்ள பிரவேசித்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சது, ஊற்று கண்கள்லாம் திறக்கப்பட்டது, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் அழிக்கப்பட்ட பிற்பாடும் நோவாவுடைய ஜெனரேஷனோ நோவாவுடைய வம்ச வரலாறுமோ இன்று நம்ம பார்த்து என்ன பண்றோம், வியந்து கொண்டு இருக்கிறோம். அதே வசனத்தை வாசிங்க திருப்பியும். அல்லேலூயா. ஹரராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. நம்ம தேவனும் நம்மளுடைய கூடாரம் எங்க போய் தங்கும்,
அவருடைய மலையின் மேல தங்கும். அல்லேலூயா. இல்லை நான் உனக்கு உண்மையா இல்லாண்டவரே, உன் மேலே நான் விசுவாசமா இல்லாண்டவரே, எனக்கு சோதனையே வேணாம்னு நினச்சேன்னா நீ எங்கே தான் போவ? பாதாளத்துக்கு தான் போவ. அல்லேலூயா. ஆனால் அங்கே நோவாவுடைய பேரை மாற்றிரும் அந்த மலையில் மேலே தங்கிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நோவா தேவனுடைய கண்களை கிருபை கிடைச்சனால, ஏதோ தேவனுடைய கிருபை அவர் கிடைச்சதுனால அவர் எங்கே போய் நின்னாராம்? ஹரராத் என்னும் மலையில போய் தங்கிட்டுன்னு சொல்றப்படுது. அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க, அதாவது அவருக்கு ஒண்டி இல்லாம அங்க இருக்கிற மிருக ஜீவனுங்களும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணாரு? அங்க முதல் வேலையா அவர் அங்க போய் என்ன பண்றாரு தெரியுமா? நோவா பலிபீடத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. எங்க போனாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக நம்ம என்னவா இருக்கணும்? ஆயச்சமா இருக்கணும். இந்த உலகம் மெழுங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. நீங்க உலகம் மெழுங்க போயிட்டு சுத்தி பாருங்கன்னு சொல்லல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க போய் என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம சுவிசேஷத்தை சொல்லவரா மாறணுமா? இல்லை மாற வேண்டாம், பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னா தேவன் உன்னை அதை அழிக்கலைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நான் என்ன பண்ண தேவன் ஏசப்பா என்ன அழிச்சிருக்காரு, நான் என்ன பண்ண ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டா நினைக்கிறோம். உன்னை நீ பண்ணதுக்கு உன்னை அழிக்கல, இனிமேல் நீ பண்ண போறதுக்கு தான் அழிச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் விட்டோமா, அதனால தான் ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டா நினச்சிங்கன்னா அது தப்பு. இதுக்கு மேலே நீ பண்ண போறதுக்கு தான் உன்னை அழிச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய மத்தியில் உண்மையாக இருக்க போகிறோம்? எத்தனை பேர் இதாவது நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் இருந்தால் எனக்கு என்ன, நான் இதெல்லாம் செஞ்சேன்னா பரலோகத்துக்கு போயிடுமான்னு நினைப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சேன்னா பரலோகத்துக்கு எனக்கு வழி கிடைச்சிருமா நினைப்போம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தேவையில்லப்பா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? படிக்கட்டு தான் வேணும். அல்லேலூயா. நீ ரோட்டில் போனால் தான் உனக்கு என்ன தேவைப்படும்? வழி தேவைப்படும். ஆனால் நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன தேவைப்படும்னா படிக்கட்டுகள் தான் தேவைப்படும். உன்னுடைய உண்மையை கீழே வை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கீழே வை, உன்னுடைய விசுவாசத்தை கீழே வச்சு படிப்படியாக ஏறி எங்கே போயிடுவ நீ? பரலோகத்தில் சென்று. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க கடைசியா வசனத்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 வாசிங்க வாசிங்க. ம் ம் அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. நான் சோதனை சகிக்க மாட்டானா என்ன ஆயிடும்? அந்த கடைசி வசனத்துடைய பாக்கியவான் ஆயிடும் நினைப்போம். அல்லேலூயா. அவன் உச்சமன் என்றும் விளங்கின பின்பு. யார் யார் உச்சமனா விளங்கினது? யோபுவும் நோவாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜெனரேஷனில் அவங்க என்ன பண்ணாங்க? உச்சமனமாய் சன்மார்க்கமாய் நீதிக்கு விலகி நீதியை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க? தெரிஞ்சு கொண்டாங்க. இந்த பொல்லாப்பெல்லாம் பொல்லாப்பு அவங்க நாட்களில் இருந்திருக்கும்ல. நம்ம நினைப்போம் நம்மளுடைய நாட்கள் தான் பொல்லாப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அப்படியாப்பட்ட ஊர்லேயும் பொல்லாப்பு இருந்ததுனால தான் அவருக்கு என்ன சொல்கிறாங்க? பொல்லாப்புக்கு விலகின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. வாசிங்க. அவன் உச்சமன் என்றும் விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவோம். அல்லேலூயா. அதாவது ஒரு நாட்டுக்கு போறீங்க, ஒரு ராஜாவை நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதா? சரி, ஒன்றும் இல்லை. நார்மலாக ஒரு மனுஷன் போகிறான், சிஎம்முக்கும் போகிறாரு. இதில் என்ன வித்தியாசம் இருக்கும்? பாதுகாப்பு இருக்கும். ஓகே. நார்மலாக மனுஷன் நீ எப்படின்னா போனால் என்ன பண்ணுவோம்? ரோட்டில் எல்லாரும் தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம், காலம் மெரிப்போம், நான் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஒரு ராஜாவுக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய கிரீடம். அல்லேலூயா. அந்த கிரீடத்தை தான் உனக்கு என்ன பண்றாரு? கடைசியில வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. நம்ம எல்லாமே இருக்கணும், கையில கச்சி இருக்கும், ரொம்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ராஜாக்கு ஜீவ கிரீடம் இல்லைன்னா, அதை கிரீடம் இல்லைன்னா என்ன அவன் கிடையாது, ராஜாவே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவன் உண்மையுமாய் விசுவாசத்துல நீ நடந்தனா இந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவ கிரீடத்தை பெறுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஜீவ கிரீடத்தை வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? நீங்க பெறாதீங்க, அதை வாங்குங்க. ஆண்டவர், இது எனக்கு குறியது ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையும் விசுவாசமா இருந்த ஆண்டவர் இந்த பூமியில நீங்க என்ன பண்ணுங்க?
கொடுங்கன்னு கேளுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களாம் தருவாங்களான்னு எதிர்பார்க்குறோம். அப்படி கேட்காதீங்க. என்ன ஆண்டவரே, உங்களுடைய மனசாட்சிக்கு தானே தெரியும் நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தீங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தீங்க, உனக்கும் இயேசுவாடுங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரியும் போது அந்த ஜீவ கிடைச்சு, ஆண்டவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்ந்த நாளெல்லாம் உமக்கு என்ன பண்ண ஆண்டவரே, பணியை செஞ்ச உமக்கு எல்லாம் ஆத்துமாக்களை சேர்த்தாண்டவரே, உமக்கு எல்லாமே சோதனையெல்லாம் சகிச்சுட்டு ஆண்டவர், இந்த பூலகத்தில் எல்லா பொல்லாப்புகளை விலக்கி உம்மிடத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் கஷ்டப்பட்டு அந்த ஜீவ கிடைத்து எனக்கு என்ன பண்ணுங்க வந்து. அவர் பசியினால சோதிக்கிற தேவன் அல்ல. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் ஒரு காரியத்தில் போயிட்டு என்னை ஏசப்பா சோதிச்சுட்டான்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவர் சோதிச்சிட்ட பிறப்பு என்ன பண்ணுவோம், நம்ம பொன்னாக விளங்க செய்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் பொன்னாக விளங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனிடத்துல சேர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஜீவ கிடச்ச பெறுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் தன்னுடைய கண்களை காட்சி கண்களை மூடி, ஆவியானவரே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உம்மிடத்தில் வாங்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுக்கு அப்படியாப்பட்ட வைராக்கத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, யோபை போல ஆண்டவரே, இது ஆண்டவரே, நோவாவை போல ஆண்டவரே, உம்முடைய கண்கள் கிருபை கிடைச்சினால் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. எத்தனோ பேர் இருக்காங்க ஆண்டவரே, எங்களோட சிரமவாளி, எங்களுடைய சாலிகளாம். ஆனால் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே உடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே பயன்படுத்தியிருக்கிற ஆண்டவரே, அந்த பரலோகத்தில் ஏறத்தக்கதாக ஆண்டவரே, அந்த பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை நாங்கள் உணரத்தக்கதாக ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் பேசினதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆண்டவரே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல சப்பா, நாங்கள் சகிக்கத்தக்கதாக ஆண்டவரே. எப்படியாப்பட்ட காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எங்க சோதனையில் ஆண்டவரே தெரியும் எங்க உண்மையான விசுவாசம் என்னது என்று. நாங்கள் உண்மையான விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தெரியத்தக்கதாக ஆண்டவரே, மற்றவங்களுக்கு புரிய வைக்கத்தக்கதாக ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்க மத்தியில் நீங்க இடைப்பட்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்க மத்தியில் நீங்க இடைப்பட்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்க மத்தியில் நீங்க பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எப்படியாப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, எப்படியாப்பட்ட மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எங்க மத்தியில் நீங்க கூட இருக்குன்னு நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் நீங்க விசுவாசிக்கிறேன் நாங்க விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில் இருக்கிறேன் என்று நாங்க விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களோட நீங்க இருந்தது போல ஆண்டவரே, ஏசப்பா நாங்க மரணம் வரைக்கும் ஆண்டவரே எங்க கூட நீங்க வரணும் ஆண்டவரே. மரண பரியந்தம் நான் உன்னை பிடிச்சு கொண்டுன்னு சொன்னது போல ஏசப்பா, நீங்க ஏசப்பா நாங்க விட்டு விடாதபடி ஆண்டவரே, ஏசப்பா நான் உங்க கரத்தை பிடிச்சு கொள்ளுகிற ஆண்டவரே. உடைய கரத்தை மாற்றம் ஆண்டவரை நீட்டுங்க ஆண்டவரை, நாங்கள் அதில் ஏறிக்கொண்டு வந்துடுவோம் ஆண்டவரே. உடைய கரத்தை மாத்திரம் நீட்டுங்க ஆண்டவரை, நாங்கள் அதை பிடிச்சு கொள்ளுகிற ஆண்டவரே. சப்பா, இதை நாங்கள் பிடிச்சுனா விட்டுருவோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு பொல்லாப்புக்கு ஓடிடுவோம், இந்த உலகத்துடைய இச்சைகளுக்கு ஓடிடும் ஆண்டவரே, இந்த உலகத்துடைய பாவத்துக்கு ஓடிடும் ஆண்டவரே. அதனால நீங்க எங்களை பிடிச்சிக்கங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களை பிடிச்ச ஆண்டவரே, அது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. ஆவியானவர் எங்க மத்தியில் ஏசப்பா நீங்க இடைப்பட்டிரோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்படி தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. யோபுவை போல நோவாவை போல தகப்பனே, எங்களுக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களில் ஏதோ தகப்பனே அவர்கள் உத்தமர்கள் என்று கண்டு அவர்களுக்கு சாட்சி கொடுத்ததை போல இதுவும் சோதோம் கொமோரோ பற்றி எரிகின்ற நாட்கள் தான் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்கிற நாட்கள் தான். ஆனாலும் எங்களை வேறு பிரித்து தேவ சமூகத்திலே நிலைநிற்க செய்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம் ஆண்டவரே. நாங்களும் சாட்சி பெறத்தக்கதாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு விசையாய் எங்கள் மீது கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. இந்த நாளே தயவுள்ளவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தயவாய் எங்களை நடத்தப் போகின்றதற்காக, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தயவையும் பாராட்டப் போகின்றதற்காக நன்றி செலுத்திக் கொண்ட ஆண்டவரே. இந்த நாளில் செய்து கொடுத்தது ஆசிரியம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் தாமே இன்னும் ஆழத்தில் ஆழம் காண செய்யுங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் ஞானத்தை கொடுத்து மகனை நடத்துங்க.
ஏதோ தகப்பனை 1000 ஜனங்களுக்கு தேவன் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு எத்தனை பெரியது என்பதை நாங்கள் அறிந்து எங்கள் செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து மகனை நடத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே துணையாயிருந்து பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருடைய பரத்துக்கு நேர கைகளை ஊர்த்தி பரிசுத்த ஆவியின் இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.